இந்தியாவின் முப்படைகளும் பாகிஸ்தானின் முக்கிய இடங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது மிக பெரும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கராச்சி துறைமுகம் மீது மிகப்பெரியதான ஒரு தாக்குதலை இந்திய கடற்படை மேற்கொண்டிருக்கின்றது. 1971ஆம் ஆண்டின் பின்னர் இந்திய கடற்படை மேற்கொண்ட மிகப்பெரியதொரு ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. இப்பகுதியிலே ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதலை அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் ஆதரவு குழு தீவிரவாத குழு என்றுதான் அவர்களை அழைக்க வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதற்கு இந்தியா மிக கடுமையான கண்டனங்களையும் உலக நாடுகளும் மிக கடுமையான கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தன. ஆனால் நிச்சயமாக இதற்கான ஒரு பதிலடியை தாங்கள் கொடுப்போம் என்று இந்தியா அடிக்கடி கூறி வந்திருந்த நிலையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ராணுவ நடவடிக்கை ஊடாக மிக பெரும் ஒரு தாக்குதலை நடத்தி அதுவும் ஒரு நாட்டிற்குள் எல்லை தாண்டி சென்று அங்கு அவர்களுடைய ஆதரவில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை விமானங்களும் ஏனையவர்களும் நடத்திய தாக்குதலில் அது முற்றாக அளிக்கப்பட்டதாக இந்தியா உறுதிபட தெரிவித்திருந்தது என்பதாக சொல்லியிருந்தார்கள். இந்த தாக்குதலை ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். 2011ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவம் பாகிஸ்தானுக்குள் சென்று ஒசாமா பின் லாடன் மீது தாக்குதலை நடத்தி அவரை அழித்தொழித்தார்கள் என்பதும் அதே போன்றதான ஒரு பாணியை இந்திய ராணுவம் 2 தினங்களுக்கு முன்பாக மேற்கொண்டிருந்தது. உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா தொடங்கிய போது 6 வாரங்களுக்குள் ரஷ்யா முடித்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அந்த யுத்தம் தொடங்கியது. ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இப்போதும் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. நாங்கள் எங்கள் மீது எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நாங்கள் பயங்கரவாதிகள் மீது மேற்கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு பதிலாக இந்திய நிலைகள் மீதும் இந்திய ராணுவ நிலைகள் மீதும் பாகிஸ்தான் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இப்போது அவர்களுடைய முக்கிய நிலைகள் மீது நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை தொடர்பாக இருந்தால் பாகிஸ்தானை ஒரு முடிவுக்கு கட்டும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை என்பதை இந்திய ராணுவமும் இந்திய மத்திய அரசும் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. வல்லரசாக இருக்கின்ற ஒரு பலம் பொருந்திய இந்திய ராணுவத்தோடு மோத வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தாக்குதல் என்பதை நீண்ட காலம் நின்று இந்தியாவோடு எதிர்த்து தாக்கு பிடிக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு நாடாக தற்போதைய நிலையில் பாகிஸ்தான் இல்லை என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நேரம் காலை 7:40 இந்த வேளையில் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் பாலாவை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் பாலா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. வணக்கம். இந்த வேளையில் எல்லோருமே பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற விடயம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டமான சூழ்நிலை. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பகல்காமில் நடந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு கடந்த மே மாதம் 7ஆம் தேதி இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் தற்பொழுது மோதல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதாவது 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த வேளையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் இருக்கிற இந்த போர் நிலைமையானது ஒரு உச்சக்கட்ட பதட்ட நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பதட்ட நிலை தற்பொழுது என்ன நிலவரத்தில் இருக்கின்றது என்பதை உங்களால் கூற முடியுமா? கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் இறுதிப்பகுதியிலே ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதலை அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் ஆதரவு குழு தீவிரவாத குழு என்றுதான் அவர்களை அழைக்க வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதற்கு இந்தியா மிக கடுமையான கண்டனங்களையும் உலக நாடுகளும் மிக கடுமையான கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தன. ஆனால் நிச்சயமாக இதற்கான ஒரு பதிலடியை தாங்கள் கொடுப்போம் என்று இந்தியா அடிக்கடி கூறி வந்திருந்த நிலையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ராணுவ நடவடிக்கை ஊடாக மிக பெரும் ஒரு தாக்குதலை நடத்தி அதுவும் ஒரு நாட்டிற்குள் எல்லை தாண்டி சென்று அங்கு அவர்களுடைய ஆதரவில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை விமானங்களும் ஏனையவர்களும் நடத்திய தாக்குதலில் அது முற்றாக அளிக்கப்பட்டதாக இந்தியா உறுதிபட தெரிவித்திருந்தது.
ஆனால் அதை பாகிஸ்தான் அரச ஊடகங்கள் அதை மறுக்கவில்லை, அதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருந்தன. ஆனால் எல்லை தாண்டி தங்கள் பகுதிக்குள் வந்து இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். இந்த தாக்குதலை ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், 2011ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவம் பாகிஸ்தானுக்குள் சென்று ஒசாமா பின் லாடன் மீது தாக்குதலை நடத்தி அவரை அழித்தொழித்தார்கள் என்பதும் அதே போன்றதான ஒரு பாணியை இந்திய ராணுவம் 2 தினங்களுக்கு முன்பாக மேற்கொண்டிருந்தது. ஆனால் அது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் என்பதை இந்தியா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த பாகிஸ்தான் இந்திய நிலைகள் மீது நேற்று தினம் தாக்குதலை ஆரம்பித்திருந்தன. குறிப்பாக காஷ்மீர் எல்லை பகுதியில் அமைந்திருந்த ராணுவ நிலைகள் மீது அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த போரை ஏற்படுத்துகின்ற பதட்ட சூழலை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளிலே பாகிஸ்தானும் இந்தியாவும் மாறி மாறி செயற்பட்டு வந்தன. குறிப்பாக உடனடியாக வான் தாக்குதலை மேற்கொண்ட இந்தியா ராணுவம் மேற்கொண்டவுடன் பாகிஸ்தான் வான்வெளிகளில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு உடனடியாக பாகிஸ்தான் அரசு தடை விதித்திருந்தது. ஆகவே அந்த தடைக்கு பதிலடியாக இந்தியா உடனடியாக சிந்து நதி நீர் அணையை தடுத்து நிறுத்தியது, பாகிஸ்தானுக்குள் நீர் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியது. இது 1960ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த நீர்நிலை என்பது பாகிஸ்தான் மக்களுக்கு பிரதானமான ஒரு நீர்நிலையாக இருந்து வந்தது. அதை தடுப்பதன் ஊடாக பாகிஸ்தான் மக்களை இன்னும் கோபமூட்டுவதாக அமைந்திருப்பதாகவும் இது போர் மீறலாக ஒரு போர் குற்ற செயலாக பாகிஸ்தான் ராணுவம் கருதியது. அதனை அடுத்து பாகிஸ்தான் அடுத்த நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டு வந்த போதுதான் அடுத்ததாக இந்தியாவில் இருக்கின்ற அல்லது இந்தியாவுக்குள் வருகின்ற மக்களுக்கான விசாவை ரத்து செய்வதாக உடனடியாக பாகிஸ்தான் அறிவித்தது. அதற்கு அடுத்த கட்டமாக இந்தியா அடுத்த நடவடிக்கையில் இறங்கியது. பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் தடை விதிப்பதாக இந்தியா அறிவித்தது. அதன் அடுத்த கட்டமாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் காஷ்மீர் எல்லையில் இருந்த இந்திய ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டது. ஆனால் பெரும்பாலான தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்து விட்டதாகவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் பயங்கரவாதிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு ஏன் பாகிஸ்தான் பதிலளிக்க வேண்டும் என்ற கேள்வி இந்தியாவுக்கு எழுந்தது. அதே நேரம் இந்தியாவை ஆத்திரமும் ஊட்டியது. அதற்கு பதிலடியாகத்தான் நேற்றைய தினத்திலிருந்து இந்தியாவின் முப்படைகளும் பாகிஸ்தானின் முக்கிய இடங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது மிக பெரும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கராச்சி துறைமுகம் மீது மிகப்பெரியதான ஒரு தாக்குதலை இந்திய கடற்படை மேற்கொண்டிருக்கின்றது. 1971ஆம் ஆண்டின் பின்னர் இந்திய கடற்படை மேற்கொண்ட மிகப்பெரியதொரு ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இப்போதைய நிலவரம் வரை இரு தரப்பும் உச்சக்கட்ட மோதலில் ஈடுபட்டிருக்கின்றன. குறிப்பாக இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து நடத்தப்படுகின்ற பதில் தாக்குதல்கள் இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மீது அல்லது மக்கள் கூடுகின்ற இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்பதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் காஷ்மீரை அண்டியிருக்கின்ற ஏனைய பகுதிகளிலே விமான போக்குவரத்து சேவைகள் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்குமாறும் இந்திய அரசாங்கம் கேட்டிருக்கின்றது. இது உச்சக்கட்ட போர் என்பதைத்தான் இப்போதைய நிலவரம் வழிகாட்டுகின்றது. என்றால் இன்றைய தினம் மதியம் இந்திய மத்திய அரசு ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கின்றது. எந்த விதமான முன் அறிவித்தலுமின்றி செய்திகளை யுத்தம் தொடர்பான செய்திகளை வெளியிடக்கூடாது என்று ஊடகங்களுக்கு ஒரு தடை விதித்திருக்கின்றது. உச்சக்கட்ட போர் நடைபெறுகின்றது காரணத்தினாலும் முன்பெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே நடைபெறுகின்ற அந்த சண்டை காட்சிகளாக இருக்கலாம், ஏனைய விவரங்களாக இருக்கலாம், சண்டை களத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்வதை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனால் இம்முறை அதற்காக அந்த வாய்ப்புகளை முற்றாக இந்திய மத்திய அரசு தடை விதித்திருக்கின்றது. ஆகவே இந்த போர் மிகவும் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருப்பதையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடுத்த ஒரு கட்டமாகத்தான் அண்மையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த IPL தொடர் போட்டி என்பதும் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தான் PSL பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டியும் இப்போது அது நேற்றைய தினம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அது துபாய்க்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டிலே நேற்றைய தினம் போட்டி நடைபெற்றுக் கொண்ட தர்மசாலா மைதானத்தில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருந்தது. ஆகவே உடனடியாக நேற்றைய போட்டி இடைநடுவிலே நிறுத்தப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது, நாங்கள் நாட்டோடு நிற்கின்றோம், நாட்டு ராணுவத்தோடு நிற்கின்றோம். கிரிக்கெட் என்பது முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாக இருந்தாலும் எங்களுக்கு நாடு முக்கியம் என்கின்ற அடிப்படையிலே இப்போது இந்த போட்டியை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இரு தரப்பையும் பார்க்கின்ற பொழுது இந்த போரும் பதட்டமும் உச்சக்கட்ட நிலையில் இருப்பதையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக பாலா, இந்த பழைய இந்திய பாகிஸ்தான் வரலாறுகளை ஒப்பிடுகின்ற பொழுது எப்போதாவது இந்தியாவிலே தீவிரவாத தாக்குதல் நடக்கின்ற பொழுது இந்தியா பாகிஸ்தானை குற்றம் சாட்டி இருக்கின்றது. அந்த தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் நேரடியாக இருப்பதாகவோ அல்லது அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாத குழுக்களுடன் மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருப்பதாக இந்தியா சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதற்கு ஏற்றாது போல் இந்தியா மேற்கொண்ட தாக்குதலில், கடந்த வாரம் மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் மரணச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டதாக அந்த தீவிரவாத அரசியல் பிரிவு நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியா இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்ற போர் விரைவில் முடிவுக்கு வருமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது போன்று பாகிஸ்தான் உயர் ராணுவ அதிகாரி அந்த பயங்கரவாதிகளுடைய உறவினர்களுடைய மரண வீட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய தேசிய கொடி போர்த்தப்பட்டுதான் அவர்களுடைய இறுதிச் சடங்கும் அவர்களுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு மரியாதையுடன் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்காகத்தான் இந்தியாவுடைய பிரிட்டனுக்கான தூதுவர் மிக கண்டனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பயங்கரவாதிகளுடைய இறுதிச் சடங்குகளுக்கு இவர்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும், ஏன் அரச மரியாதை அளிக்க வேண்டும், அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை இப்போது பட்டவர்த்தனமாக பார்க்கக்கூடியதாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த போர் என்பது எவ்வளவு தூரம் நீண்டு செல்லும் என்பதை இப்போது கணித்துக் கொள்ள முடியாது. என்றால் இதற்கு முன்பாக நடந்த 1999 நடந்த கார்கில் போர் என்பது கொஞ்சம் நீண்ட காலம், கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் நீடித்திருந்த அந்த யுத்தத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அண்மையிலே இதற்கு முன்பாக நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்ட பின்பு உடனடியாக 2 வாரங்களுக்குள் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அதற்கு முன்பாக கார்கில் போர் என்பது மாதங்கள் கடந்து சென்றிருந்தன. ஆனால் இந்த போர் என்பது இப்போது நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா தொடங்கிய போது 6 வாரங்களுக்குள் ரஷ்யா முடித்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அந்த யுத்தம் தொடங்கியது. ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இப்போதும் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதே போன்றுதான் ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் என்பது குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிந்துவிடும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அந்த தாக்குதல் நடைபெற்று வந்தது. ஆனால் இப்போது அது பல மாதங்கள் கடந்து வருடத்தை எட்டுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதல் என்பது எதை தீர்மானிக்கின்றது என்றால் அது பாகிஸ்தானுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்பதை இந்தியா மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது. நாங்கள் எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நாங்கள் பயங்கரவாதிகள் மீது மேற்கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு பதிலாக இந்திய நிலைகள் மீதும் இந்திய ராணுவ நிலைகள் மீதும் பாகிஸ்தான் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இப்போது அவர்களுடைய முக்கிய நிலைகள் மீது நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை தொடர்பாக இருந்தால் பாகிஸ்தானை ஒரு முடிவு கட்டும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை என்பதை இந்திய ராணுவமும் இந்திய மத்திய அரசும் உறுதிபட தெரிவித்திருக்கின்றன. இப்போதைய நிலை வரை நான் அறிந்த செய்திகளின் பிரகாரம். ஆனால் பாகிஸ்தான் இதை நீண்ட நாட்களுக்கு இந்த யுத்தத்தை தாக்கு பிடிக்குமா என்கின்ற பார்க்கின்ற போது இந்திய ராணுவ பலத்தோடு ஒப்பிடுகின்ற போது பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் என்பது மிக வீழ்ச்சியான ஒரு பலமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது பாகிஸ்தானுடைய பிரச்சனை இந்தியாவோடு மட்டுமல்ல, பாகிஸ்தானிலேயே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது என்பதையும் பல பேருக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. பாகிஸ்தான் என்கின்ற ஒரு இடத்தை தனிநாடாக கோரி நீண்ட காலமாக அங்கே மக்கள் போராடி வருகின்றார்கள். ஒரு பிரிவினவாதி அமைப்பாக ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் கூட ஒரு தற்கொலை தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் அந்த அமைப்பினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார், நாங்கள் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும், நாங்கள் எங்களை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அவர்கள் கூட இப்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாகிஸ்தான் என்பது உள்நாட்டு போரை ஒருபுறம் தாக்குப்பிடிக்க வேண்டும், அதே போன்று வல்லரசாக இருக்கின்ற
ஒரு பலம் பொருந்திய இந்திய ராணுவத்தோடு மோத வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தாக்குதல் என்பதை நீண்ட காலம் நின்று இந்தியாவோடு எதிர்த்து தாக்கு பிடிக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு நாடாக தற்போதைய நிலையில் பாகிஸ்தான் இல்லை என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. சரி, இந்த வேளையிலே இந்த மோதல் தொடர்பாக அனைத்து சர்வதேச நாடுகளின் கவனமும் இந்தியா பாகிஸ்தான் பக்கம் திரும்பி இருக்கின்றது. இந்த மோதல் தொடர்பாக அமெரிக்க உப ஜனாதிபதி ஜூடி பென்ஸ் இருக்கின்றார். இதில் அமெரிக்கா நேரடியாக தலையிடாது, ஆனால் சமாதானத்தை வலியுறுத்தி இரண்டு நாடுகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இந்நாட்டில் சமாதானத்தை பேணுமாறும் அமைதியை கடைபிடிக்குமாறும். இந்த வகையிலே இந்த மோதல் தொடர்பாக சர்வதேச நாடுகள் இதை எவ்வாறு பார்க்கின்றன என்பது பற்றி விளக்க முடியுமா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று அமெரிக்க துணை ஜனாதிபதி நேற்றைய தினம் மிக தெளிவாக அந்த செய்தியை சொல்லிவிட்டார். இது எங்களுடைய வேலையிலே அவர்கள் இரு நாட்டுக்கும் இடையிலான ஒரு போராக இருக்கிறது. ஆகவே அதை அவர்கள் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் என்ற அடிப்படையிலே சொல்லியிருந்தார். அதே போன்றுதான் பிரான்சினுடைய ஜனாதிபதி அவர்களும் மிக தெளிவாக ஒரு செய்தியை இந்தியா சார்பாக வெளியிட்டிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரிலே நாங்கள் உங்களோடு நாங்கள் தோளோடு தோள் நிற்போம் என்கின்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள். இங்கிலாந்தும் அதே போன்றதான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலும் அதே போன்றதான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இஸ்ரேலை தவிர்த்து இப்பொழுது பிரான்சை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பயங்கரவாத தாக்குதல் அடிக்கடி எதிர்கொள்ளுகின்ற சவால்களை அடிக்கடி எதிர்கொள்ளுகின்ற ஒரு நாடாக பிரான்ஸ் இருக்கின்றது. அதே போன்று இங்கிலாந்தும் இருக்கின்றது. அமெரிக்காவும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றது. ஆகவே பெரும்பாலான நாடுகள் இந்தியாவுடைய செயற்பாட்டை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ரஷ்யா இரண்டையும் ஆதரிக்காமல் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பேசி வருகின்றது. ஆனால் சீனாவை பொறுத்த மட்டிலே பாகிஸ்தானுக்கு பின்னாலே நின்று கொண்டு வெளிப்படையாக இந்த போருக்கு சமாதானத்தை வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பேசினாலும் மறைமுகமாக பாகிஸ்தான் ஆதரவு நாடாகவே செயற்பட்டு வருகின்றது. ஆனால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்தபடியும் சீனா இந்தியாவுடைய நீண்ட காலமாக ஒரு பனிப்போர் இருந்து வருகிறது, எல்லை பிரச்சனை இருந்து வருகிறது. ஆகவே இந்தியாவின் வளர்ச்சி என்பது சீனாவுக்கு விரும்பாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்தியாவை வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான தாக்குதல்களும் இவ்வாறான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மறைமுகமாக சீனா விரும்புகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. ஆகவே பாகிஸ்தான் எவ்வாறான நடவடிக்கை முன்னெடுத்தாலும் அதற்கு பக்கத்துணையாக சீனா இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் உங்களுடைய கேள்வியின் பிரகாரம் நான் சொல்லுகின்றேன், இந்தியா தற்போது முன்னெடுக்கின்ற எந்த நடவடிக்கைக்கும் ஏனைய நாடுகளோ சர்வதேச நாடுகளோ எதிராக இருக்க போவதில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நன்றி பாலா. இந்த வேளையில் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரால் இந்த உலகம் பல பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்து இருக்கின்றது. மீண்டும் இப்படியான ஒரு போர் நடந்தால் மேலும் பல பின்னடைவுகளை இந்த உலகம் சந்திக்க இருக்கின்றது. ஆகவே இந்த போருக்கு ஒரு சமூகமான முடிவு வரும் என்று நாங்கள் நம்புவோம். இந்து மகாசமுத்திரத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பாலா. புரிதொரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.